எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி என்பர்களே, இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு மஜா மஜா தான். மஜா என்றால் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை விட சற்று கூடுதலாக கிடைக்கும் போது ஒரு நிச்சய ஆனந்த உணர்வு, அந்த சந்தோஷம் என்பது அந்த ஸ்பிரிச்சுவல் இன்க்ளினேஷன், ஆன்மீக நிலையிலிருந்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது வெற்றி என்பது இருக்கும். மனநிலையில ஒரு அருமையான ஒரு அற்புதம் என்பது இருக்கும். சாதாரணமாக ராசியிலே ராகு வருவது என்பது ஏதோ ஒரு படபடப்பு, வேக வேகமாக ஏதோ ஒன்றை செய்து ஒரு சிக்கல் இல்லை, இங்கும் அங்கும் ஒரு அலைச்சல், எது செய்தாலும் ஒரு படபடப்பு என்று ஆட்டம் காட்டி ஓட்டம் காட்டி கொண்டு இருக்கக்கூடிய நிலையிலேயே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு ராகுவானவர் வந்த நிலை எப்போது என்றால் 18/5/2025. இந்த 18/5/2025 மே மாதத்திலே வந்தவர் டிசம்பர் 26 வரை உங்களுடைய ராசியில் தான் இருக்க போகிறார். சரி, இப்போது 18/10/2025 வரை அப்படி என்ன மஜா, அப்படி என்ன சந்தோஷம், இனிதாய் ஆரம்பம். நிச்சயமாக அந்த படபடப்பை குறைத்துக் கொள்வதற்கு நீங்கள் ஏதேனும் தவறாக சிந்தித்தாலும் கூட முழு சுபர் என்று சொல்லக்கூடிய கும்பராசிக்கு 11ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் 5ஆம் இடத்திலே இருந்து அந்த 9ஆம் பார்வை என்பது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான ஒரு பார்வை பலம் என்பது ராகுவின் மீது இருக்கிறது. குரு ஆஸ்பெக்ட் ராகு, இந்த குருவினுடைய இந்த ஆஸ்பெக்ட், இந்த பார்வை பலம் என்பது எதையுமே நீங்கள் தவறில்லாமல் செய்து வெற்றியை பெற்று விடுவதற்கு, மனம் படபடப்பாக இருந்தாலும் கூட அதை கட்டுப்படுத்தி யோகா தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு ஏதேனும் ஏமாறுவதற்கான வாய்ப்பை தரக்கூடியதுதான் ராகு ராசியிலே. அது மட்டுமல்லாமல் சனி பகவான் வேறு இந்த காலகட்டத்திலே வக்ரம். இப்ப வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் ஏதோ ஒரு விஷயத்துல நீங்கள் ஒரு மாற்றத்தை, மன மாற்றம், ஏதோ ஒரு எதிர்நிலை, உங்களுடைய உறவு நட்புகளிடம் ஒரு எதிர்நிலை இருந்திருக்கும். வாழ்க்கையிலே இனி இவர்களோடு பேசுவதே இல்லை என்றது. இப்போது குரு பார்வை படுகிறதே, ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். குரு பார்வை மட்டுமல்லாமல் சனி பகவானும் ராகுவும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து செயல்படக்கூடிய அந்த பூரட்டாதி உத்திரட்டாதி என்ற அந்த பூரட்டாதி உத்திரட்டாதி என்பதற்கு விளக்கம் சொன்னால் பல மணி நேரம் ஆகிவிடும். ஒரு கட்டில் இருக்கிறது என்றால் அதற்கு 4 கால்கள் இருக்கும். பூரட்டாதி 2 கால், உத்திரட்டாதி ஒரு 2 கால், முன்னங்கால் பின்னங்கால் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதை ஒரு கட்டிலை இப்போது 2 கால் மட்டும் தனியாக இருந்து சுமக்க முடியாது, ஒன்றை தாங்காது. இப்போது இந்த இரண்டும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை, குரு ராகு ராசியில் இருக்கும் போது இதே சமயத்துல குரு ராகு ராசியில் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? குருவினுடைய பார்வை ராகுவின் மீது இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் குருவினுடைய வீட்டில, இப்படி மாறி மாறி குரு ராகு சனி பகவானுடைய தொடர்பு என்பது இருக்கிறது. யோகா தியானம் செய்து நன்னடத்தை ஒழுக்கத்தோடு இருக்கும்போது நிச்சயமாக மஜா மஜா தான். அமைதியற்ற நிலை என்பதிலிருந்து மாறி வெற்றிக்கான வழியை தரும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு ஏதோ ஒன்று சம்பந்தமே இல்லாமல் சட்டத்திற்கு புறம்பாகவோ அல்லது சாதாரணமாக யோசிப்பதை விட்டு வேறு ஒன்றோ, எப்படி சாதாரணமாக நடந்து சென்று கொண்டிருந்த மனிதன் ஒருவன் பறக்கலாம் என்று நினைத்து பறந்தானோ, அவன் பறக்கலாம் என்று பலர் முயற்சி செய்து கீழே விழுந்து அடிபட்டு இருப்பார்கள். அது வெறும் ராகு தந்த முயற்சியாக இருக்கும். ஏனென்றால் ராகு உங்களுடைய ராசியில் என்றால் 7ஆம் இடத்துல கேது. கேது டிட்டாச்மெண்ட்டை, ஒன்றிலிருந்து பிரித்து வைப்பதற்கான முயற்சியை ஏற்படுத்துவார். ராகு ஒன்றோடு இணைந்து இந்த லௌகீக வாழ்க்கைக்கான பொருளை தேடு என்பான். குரு பகவான் அதை பெரிதுபடுத்துவான். ஆகையினால பெரிதிலும் பெரிதுகள் என்ற ஆசையோடு இருக்கும்போது அதை வெற்றி பெற செய்வதற்கு, மற்றவர்களிலிருந்து தனித்துவமாக நீங்கள் விளங்குவதற்கு சற்று உங்களுடைய நிலைகளை மாற்றினால் மஜாதான், வெற்றிதான், சந்தோஷம்தான். உங்களுடைய இலக்குகளை நோக்கி உங்களை சீராக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இப்போது நீங்கள் செயல்படுத்துவது என்பது அன்கன்வென்ஷனல் திங்கிங் என்று சொல்வார்கள் அல்லவா? யாரேனும் ஒருவர் உங்களை இயக்கி கொண்டே இருப்பார்கள். இந்த காலகட்டத்தில் இந்த 7ஆம் இடத்துல கேது, இந்த கேதுவோடு அவ்வப்போது இந்த காலகட்டத்தில் இப்போது செவ்வாய் என்பது ஜூலை 28 வரை இருக்கும். அதன் பின்பு
புதன் இணையும், சுக்கிரன் இணையும், சூரியன் இணைவு, இப்படி ஒன்றொன்றாக அங்கு இணையும் போது அந்த ஒவ்வொரு பலனை மாற்றி மாற்றி தரும். இந்த தடுமாற்ற குழப்பங்களில் எல்லாம் இருந்து உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களோடு வேலை செய்பவர்களோ உங்களை பிரச்சனைகளை சிக்க வைத்திருந்தார்கள் என்றால் இப்போது நீங்கள் அந்த பிரச்சனைகளிலே வீழ்ந்து விடாமல் இந்த ராகு குருவினுடைய பார்வை பலத்தில் இருக்கும் போது, சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பின்னோக்கி வரும்போது, அதாவது வக்ரகதியில இருக்கும்போது, எப்போது வரை என்றால் ஒரு 138 நாட்கள் இருப்பார். ஜூலை 13 முதல் சனி பகவான் வக்ரகதியில இருப்பார். இந்த நாட்களில் குறிப்பாக நான் இந்த பலன் உங்களுக்கு சொல்வது எதை பற்றி என்றால், ராகு ராசியில் இருக்கக்கூடிய ராகுவின் மீது இருக்கக்கூடிய குரு தரக்கூடிய அற்புத பலனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில பல நிலைகளிலே நீங்கள் வெற்றி பெற்று விடலாம். ஒன்றல்ல, பல நிலைகளிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை இது தரும். ஜீவனம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு வேலைக்கு தேவையான விஷயம் என்பது பணம். அதிலே ஒரு லாபத்தை தரும். குழந்தைகளின் வழியிலே தங்கி தடை தாமதம் இருந்தால் ஒரு சிறு மாற்றம் மூலமாக ஒரு ஏற்றம் என்பது இருக்கும். திருமண தடைகள் எல்லாம் அகலும். அவிட்டம் 3, 4 பாதங்கள் என்பது இந்த கும்பராசிக்குள் இருக்கும். ஆகையினாலே இந்த சமயத்தில் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்திருந்த ஒரு குறைவான இரக்கமான நிலை இப்போது ஏற்றமாக மாறும். எந்த விதமான மனக்கவலையும் இல்லாமல் தொழிலை முன்னெடுக்கலாம், நஷ்டம் இருக்காது. திருமண வாய்ப்பு அமையும். பெண்களுக்கு நீங்கள் நினைத்ததுபடி அனுகூலம், வேலையில் ஆனாலும் வீடில் ஆனாலும் உறவினர்கள் ஆனாலும் என்பது இருக்கும். இப்போது உடல் நலத்திலே சரியான மருத்துவம் கிடைக்கவில்லை என்று இருந்தாலும் கூட அதில் ஒரு மருத்துவம் கிடைத்து ஒரு லாபம், சந்தோஷம் என்பது இருக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ராகுவானவர், சதய நட்சத்திரத்திற்கு ராகுதான் அதிபதி, அவர்தான் ஆட்சியாளர். அங்கு ராகுவே உங்களுடைய ராசியில் இருக்கும்போது சதய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பவர்களாக இருந்தால் மன குழப்பங்களை நீக்கிக் கொள்வதற்கான பொறுமை பயிற்சி மட்டும் இருந்துவிட்டால் போதும். வெற்றிக்கான வாய்ப்பை யாரும் பறித்து செல்ல முடியாது. ஏனென்றால் அந்த முழுச்சுவர் தெய்வ அனுகிரகம் என்று சொல்வார்கள் அல்லவா, அது உங்களுக்கு இருக்கிறது. ராகு கால வேளையில விளக்கேற்றி வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும். ஆணவம் கண்மும் மாயையிலிருந்து வெளிப்படுவதற்கு இது ஏற்ற காலமாக இருக்கும். ராகு கேது பரிகார ஸ்தலங்களுக்கு முடிந்தால் சென்று வருவது, இல்லை என்றால் இல்லத்திலேயே தீபம் ஏற்றி ராகு கால வேளையிலே உக்ரதெய்வ அம்மன்களுக்கு நினைத்து அல்லது படம் வைத்து பூஜை செய்து தீபமேற்றி வழிபாடு செய்வது வெற்றியை தரும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்திருக்கக்கூடியவர்களாக இருந்தால் குருவினுடைய பார்வை படும் இடத்தில் இந்த நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரமான பூரட்டாதி. இங்கு தடைகள் இருந்தால் பொடிவடும். தெய்வ அனுகிரகத்தோடு தெய்வ அனுகிரகம் கூடுதலாக கிடைத்து உங்களுடைய ஆன்ம பலத்தையும் சேர்த்து வெற்றிக்கான வழி என்பது இருக்கும். தொழில் வியாபாரம் இருக்கும். மாணவர்களுக்கு அந்த கல்வியில மிகப்பெரிய விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைப்பது. 100 மார்க்குக்கு கேள்வி இருந்தால் 110 மார்க்குக்கு பதிலை எழுதி விட்டு வருவார்கள். இப்படி ஒரு அற்புதம். 100க்கு 100 போட்டாக வேண்டும் என்ற சூழ்நிலையில போட்டுவிடக்கூடிய அமைப்பு. 100 வர வாய்ப்பே இல்லை. சிலர் பாடங்களிலே போட மாட்டார்கள், ஆனால் போடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய அமைப்பில் இப்படி விசித்திர விபரீத விஷயங்களிலும் கூட வெற்றியை தரக்கூடிய அமைப்பு. மஜாதான். இந்த 1ஆம் இடத்து ராகு ராசியில இருக்கக்கூடிய ராகு தரக்கூடிய சங்கடங்களை எல்லாம் இந்த குரு பார்வை என்பது தீர்க்கிறது. இந்த பலனை அனுபவித்து பொறுமையாய் வெற்றியை நீங்கள் நாடுவீர்களாக. அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களையும், அவர்கள் கும்ப ராசியில இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். நன்றி.